இந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊர். ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் ரொம்ப செழிப்பு. ஏன் தெரியுமா? இந்த நதி ஓடுகிறதுனால, அந்த ஐபிராத் நதி ஓடுகிறதுனால, அந்த நதி கரையில இருந்ததுனால இந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊர். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், விவசாயம், நல்ல விளைச்சல், ஜனங்களுடைய போக்குவரத்து, வியாபாரம், தொழில் பெருக்கம், பணப்பெருக்கம், மக்கள் பெருக்கம், என்ன விளைச்சலம், என்ன வியாபாரம், எல்லா பொருளும் இங்க வந்து குமிஞ்சிரும். இங்க இருந்துதான் ஏற்றுமதி இறக்குமதி. அந்த நாட்கள், ஆபிரகாமுடைய நாட்கள்ல இது ஒரு பெரிய தொழில் ஸ்தலம். இயேசு இந்த பூமியில பறப்பதற்கு 2200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நதி, இப்ப இயேசு அப்ப 2200 வருஷம், இப்ப என்னாச்சு? இப்ப 2024 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் போட்டு பாருங்க. 4224 வருஷம். அந்த நதிக்கு வயசுன்னு சொல்ல போனா 4224 வயசு. இன்னைக்கு அந்த நதி ஓடுது, ஐபிராத் நதி. அது என்ன சொல்ல, அந்த நதி ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன அந்த பைபிள்ல அந்த ஐபிராத் நதி எல்லாம் தானே அந்த ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்துல அந்த நதி பிரிந்து 4ஆ போச்சுன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த ஐபிராத் நதியில தான் ஏதேன் தோட்டம் இருந்திருக்கணும்னு சொல்லி ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு கண்டுபிடிப்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு நம்ம உண்மைன்னு தெரியல. ஆனா உண்மைன்னு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த ஐபிராத் நதி இருக்கிறத வச்சு நம்ம அதான் உண்மையா இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. இங்க ஓடிக்கொண்டிருந்த அந்த நதியில ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த ஐபிராத் நதி, இது நடந்த சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி 350, கிமு 350ல இந்த ஐபிராத் நதி ஓடிக்கொண்டிருந்த அந்த ஊருக்கு கிழக்கு பகுதியில சுமார் 11 மைல் தூரத்துக்கு இந்த நதியானது தன்னுடைய ஓட்டத்தை திருப்பிருச்சு. இந்த நதி திருப்பி ஓட ஆரம்பிச்சு. அப்படி ஒரு ரெக்கார்டு இருக்குது. அந்த இதுல ஓடிட்டு இருந்த தண்ணீர் அப்படியே திருப்பிடுச்சான். தண்ணி வராம போயிடுச்சு. கிழக்க இருந்து வந்துட்டு இருந்த தண்ணீர் அப்படியே திரும்பவும் கிழக்கு பக்கமே திரும்பிச்சு. மேக்க வந்திருக்கணும், மேக்க வரல. அந்த தண்ணீர் இல்லாதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணீர் இல்லைன்னா தெரியுமா நமக்கு, விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிடும், கப்பல் ஓடாது, தொழில் நின்று போயிடும், எத்தனை பிரச்சனை வரும் தண்ணீர் இல்லைன்னா. ஐபிராத் நதியில் அப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்குது. என்ன அதிசயம்? வந்துட்டு இருந்த தண்ணீர் திடீரென்று திரும்பி வராம அது அது வந்த பக்கமே திரும்பினதுனால தண்ணி இல்லாம இந்த ஊர் ரொம்ப திண்டாட ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஊருடைய செழிப்பே போக ஆரம்பிச்சிருக்கு. வருமானம் இல்லை, வேலை இல்லை, விவசாயம் இல்லை, தண்ணி இல்லாதனால இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தண்ணி இல்லை, செழிப்பு இல்லைன்னு சொன்னதும், வேலை இல்லைன்னு சொல்றது, ஜனங்கள் எல்லாம் அந்த ஊரை விட்டு காலி பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த ஊர் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? வனாந்தரம் மாதிரி மாறி போச்சு. செழிப்பா இருந்த ஊர். நல்லா கவனிச்சுக்கோங்க. வனாந்தரமான உடனே என்ன நடந்ததுன்னா, புழுதி காற்று அங்க வீச ஆரம்பிச்சுட்டு, இந்த வனாந்தரத்துல வீசுகிற அந்த காற்று புயல் புழுதியை அள்ளி போட ஆரம்பிச்சுட்டு, ஒரே எல்லா பக்கமும் புழுதியை கலப்பிட்டு, புழுதி மணல் காத்து, மணலை வீசுது, புழுதியை வீசுது, குப்பையை வீசுது. அந்த பட்டணமே தூசியும் புழுதியுமா மாறி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் தூசியும் புழுதியுமா தான் கிடக்கும். அதான் அந்த ஊரின் முடிவு. இந்த ஊர் இப்படி மாறும், இந்த ஊருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாருக்கு தெரியும்? இதனாலதான் ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும் இல்லையா? இதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஊரை சார்ந்த ஆபிரகாமை கூப்பிடுகிறார். எப்பா நீ வந்துடு, ஊரை காலி பண்ணு. எப்ப சொல்றாரு? அவர் எதுக்கு கூப்பிட்டார்? எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி அவர் கூப்பிடல. அவர் ஏன் கூப்பிடுறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொண்டு ஒரு புதிய தேசத்தை உருவாக்க போகிறேன். நான் உன்னை அழைக்கிறேன். என் விசுவாச வாழ்க்கைக்கு நீ வா, என்ன பின்பற்றி வா. நீ ஊர் என்கிற இந்த கல்தேய பட்டணத்துல இருளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற, இனி உண்மையான வெளிச்சமாகி என்னிடத்துல வா, உன்னை வாழ வைப்பேன். என்ன பின்பற்றி வந்தா உன்னை ஆசீர்வைத்து, உன் சந்ததியை ஆசீர்வைத்து, உன்னிலிருந்து பெரிய சந்ததியை உண்டாக்கி இந்த பூமிக்கே உன்னை நான் ஆசீர்வாதமா வைக்க போகிறேன், நீ வாப்பான்னு சொல்றார். உடனே ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார். இப்ப தெரியுதா ஆபிரகாமை ஏன் கூப்பிட்டார்னு ஆண்டவர்? இந்த ஊருக்கு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு வரப்போகுது. யாருக்குமே தெரியாது. சில வருஷங்களிலே இந்த ஊர் புழுதியும் குப்பையும் தூசியுமாய் மாறப்போகுது. இன்னைக்கு செழிப்பா இருக்கிறத யாரும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப வளமா இருக்கிறத யாரும் பார்க்க வேண்டாம். ஒரு பயங்கரமான இருள் இந்த ஊருக்கு வரப்போகுது. ஒரு வனாந்தரம் இந்த ஊர்ல வரப்போகுது. இவ்வளவு செழிப்பாய் பணப்புழக்கம், படிப்பு, ஞானம், அறிவு, எல்லாருக்குள்ளயும் அறிவு, ஞானம், படிப்பு,
பணம் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்த ஊரு. அக்கிரமம், பணம் பெருகிட்டா அக்கிரமம் அங்க பெருகிடுச்சு. அதனால வந்துட்டு இருந்த தண்ணீரை ஐபராத்து நதியே திருப்பி விட்டுட்டாருன்னா என்ன ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு பாருங்க. இன்றைக்கு அந்த ஊர், ஆபிரகாம் வாழ்ந்த அந்த ஊர் ஒரு மண்மேடா தான் இருக்குது. ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துச்சு. வேலை வாய்ப்புல, வேலையில, வருமானத்துல, தொழில்ல எல்லாம் பெரிய ஒரு ஒரு பிரம்மாதமா இருந்துச்சு, கொண்டாட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம புழுதி மண்மேடா கிடக்குது. ஒரு நியாய தீர்ப்பு அந்த ஊர்ல வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆபிரகாம் பிறந்து வளர்ந்த அந்த ஊரின் கலாச்சாரம், கல்தேய பட்டணத்தின் கலாச்சாரம் என்ன தெரியுமா? குடும்பத்துல ஒரு பையன் இறந்து போனா அத தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆபிரகாம் தேராக் என்பவருடைய குடும்பத்துல 3 பசங்க நம்ம வாசித்தோம். ஆராம், நாகோர், ஆபிரகாம். ஆபிரகாம் தான் மூத்த பையன்னு நம்ம நினைக்கலாம், கிடையாது. ஆபிரகாம் அந்த குடும்பத்துல ஆபிரகாம் மூத்தவர் கிடையாது, நடுவில் உள்ளவர். மூத்த பையன் யார் தெரியுமா? ஆராம். இவருடைய குடும்பத்துல ஆபிரகாம் முதல்ல பெயர் இருந்ததுனால ஆபிரகாம் மூத்தவர் நம்ம நினைக்கிறோம், கிடையாது. மூத்தவர் கடைசியா எழுதுனா, கடைசியா இருக்குல்ல ஆரான். இந்த ஆரான் என்பவர் தான் இந்த குடும்பத்தின் மூத்த பையன். என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் ஆபிரகாம கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறார்? எப்ப நீ இனம், வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு ஒரு பெஸ்டான ஒரு தேசத்தை வச்சிருக்கிறேன், நான் காமிக்கிற இடத்துக்கு, தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் உடனே முடிவு பண்ணி அடிச்சு பரட்டு ஆண்டவர் கூப்பிட்டாரு போகல. ஆனா பைபிள்ல ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டு போனான்னு இருக்குது. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, இங்க நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். வாயின் கூப்பிட்ட உடனே சொன்னபடியே புறப்பட்டு போனான்னு இருக்கு. சொன்னபடியே புறப்பட்டு போனது உண்மைதான், ஆனா சொன்ன உடனே புறப்பட்டு போகல. இங்க என்ன எழுதிருக்குது? கர்த்தர் ஆபிரகாம் சொன்ன உடனே புறப்பட்டு போனான்ட்டு இருக்கு, இல்லவே இல்லை. சொன்னபடியே புறப்பட்டு போனான்ட்டு அழுது. அப்ப ஆண்டவர் சொன்னார், ஆனா சொன்ன உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிச்சிட்டார். ஆனா போக முடியல. ஏன் போக முடியலன்னா, மூத்த பையன் ஆரான் இருக்கிறார். இந்த தகப்ப எல்லாம் அவங்க எல்லாம் விக்கிரக குடும்பம். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவரை பத்தி என்ன தெரியுமா தெரியும்? நம்ம எல்லாம் இவ்வளவு சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். நம்ம அறிஞ்ச ஒரு சத்தியமும் இந்த ஆபிரகாமுக்கு தெரியாது. ஏன்னா அவரே விக்கிரக குடும்பம். இந்த ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு சத்தியம் தான் அவர் வாழ்க்கையில அறிஞ்சது. என்ன சத்தியம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்கிற. அவர் தனக்கு முன்னாடி வந்த நோவா, ஏன்னா ஆபிரகாமுக்கு முன்னாடி நோவா வர்றாரு இல்லையா? நோவாவின் காலத்துல பெரிய ஜலப்பிரளயம் அழிஞ்சது. நோவாவின் தேவன் இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், அவர் இந்த பூமியை அழிச்சிட்டார், பெரிய நியாயத்திற்கு கொடுத்தார். நோவாவின் தேவன் தான் ஆபிரகாம் சொல்லுவார். அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நோவாவின் தன் தகப்பன்றது சொல்றார், இந்த மாதிரி நோவாவின் தேவன் என்ன கூப்பிடுறார், புறப்பட்டு வாழ்கிறார், நான் போகணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்றதுக்கு அவருக்கு பயம். ஆனாலும் சொல்லிட்டார், அவங்க அப்பாட்ட தேராக சொல்லிட்டார். சொன்னா அவங்க அப்பா உடனே ஏத்துக்குவாரா? இல்ல, அவங்க அப்பா ஏத்துக்கல. ஏன்னா அவங்க அப்பா தான் விக்கிரக குடும்பமாச்சுத. அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, ஆபிரகாமை பிடிச்சி திட்டி போட்டுட்டார். ரொம்ப மோசமா திட்டார். இந்த விவரம் எல்லாம் பைபிள்ல கிடையாது, இது வரலாற்று ஆதாரம். இந்த தேராகு ஆபிரகாமை பிடிச்சி ரொம்ப திட்டி போட்டாரா? இப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி உடனே புறப்பட்டு போக முடியும்? கர்த்தர் கூப்பிட்டாரு, எப்படி உடனே போக முடியும்? முடியாது. கொஞ்ச நாள் ஓடிச்சு. இந்த மாதிரி இந்த ஆபிரகாம் ஆண்டவர் நோவாவின் தேவனே, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ற மாதிரி அவர் ஜெபம் பண்ண தெரியாது. அவருக்கு ஒண்ணுதான் தெரியும், நோவாவின் தேவனே எங்க அப்பா விட மாட்டேங்கிறார். நான் போய் சொன்னேன், எங்க அப்பா என்னை திட்டுறாரு, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த தேராகு குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, மூத்த பையன் ஆரான் திடீரென்று மரித்து போனான். ஏதோ ஒரு வியாதிப்பட்டு மரித்துட்டான். ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் கல்தேய பட்டணமாகிய ஊர் கலாச்சாரத்தின்படி பிள்ளைகள் வாலிப வயதுல மறிக்க கூடாது. அப்படி மறிச்சுட்டா அதை என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னமோ அந்த குடும்பத்தார் ஒரு தெய்வ குற்றம் பண்ணி இருக்கிறாங்க
அதனால அந்த தெய்வம் தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஊர் கலாச்சாரம். இப்ப என்ன நடந்து, இப்ப ஆரான் மரித்து போயிட்டான்னா, குடும்பத்துல 3 பேர்ல ஒரு மூத்த பையன் ஆரான் இறந்து போயிட்டான். எல்லாருக்கும் அதிர்ச்சி, ஷாக் ஆயிட்டாங்க. அப்படி ஷாக் ஆன உடனே இப்போ இந்த தேராவி யோசனை பண்றா. என்ன யோசனை பண்றார்? நம்ம குடும்பத்துல என்ன தெய்வ குற்றம் தெரியலையே, நம்ம பையன் மூத்த பையன் ஆரான் மரிச்சு போயிட்டானே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதால். ஆரான் மரிச்சுட்டானுங்கிறது பைபிள்ல இருக்குதா? இருக்குது, வாசிங்க. அதே ஆதியாம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். பார்த்தீங்களா? ஆரான் மூத்த மகன, குடும்பத்தின் மூத்த மகனாகிய ஆரான் அவங்க அப்பா மரிப்பதற்கு முன்னே மரிச்சிட்டார். எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு, எவ்வளவு துக்கமா இருக்கும். இப்ப ஊர்காரங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தா அதுக்காக பரிதாபப்படணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு. அந்த மாதிரியான சிலருக்கு என்ன கிடைக்குன்னு எப்படான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சம்பவத்தை வச்சே போட்டு தாக்குவாங்க பாருங்க. சிலருக்கு அப்படிலாம் நிலைமை இருக்கு. இப்ப இந்த தேராக யோசிக்கிறார், நம்ம குடும்பத்துல இந்த மூத்த மகன் ஆரான் இறந்து போயிட்டானே, நம்ம வீட்டுல நடந்த தெய்வ குற்றம் என்ன? ரொம்ப யோசனை பண்ணி 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 ஒரு முடிவுக்கு வர்றார். அந்த தேராக என்ன என்ன அவருக்கு திடீர்னு ஒரு ஷாக், மைண்ட்ல ஒரு காரியம் அவருக்கு தோணுச்சு. என்ன தெரிஞ்சு தெரியுமா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆபிரகாம் ஏண்ட வந்து சொன்னானே, நோவாவின் தேவன் என்ன கூப்பிடுறார் என்று சொன்னானே, நம்ம போகாம விட்டுட்டோமே. அந்த நோவாவின் தேவன் கூப்பிட்டு போகாததுனால தான் நம்ம மூத்த பையன் இறந்து போயிட்டானோ, அந்த தெய்வம் எடுத்துட்டாரோ, இதுதான் தெய்வ குற்றம் அப்படின்னு நொந்து நூலாயிட்டார். இப்ப அந்த தேராவுக்கு மைண்ட்ல தெரிஞ்சு போச்சு, நம்ம மூத்த பையன் மரிக்க காரணம் நோவாவின் தேவன் ஆபிரகாம கூப்பிட்டு, நம்ம ஆபிரகாம் வந்து நம்மகிட்ட சொன்ன, நாம அவனை பிடிச்சி திட்டி போட்டோம். ஐயோ, அது தெய்வ குற்றமா இருந்திருக்குது, அதனாலதான் பையன் இறந்து போனான்னு சொல்லி தட்டா புட்டான் இந்த இவருக்கு மைண்ட்ல இது வந்த உடனே அடிச்சு பறந்து வீட்டை ஊரை காலி பண்ணாங்க பாருங்க. அடுத்தவன் செத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை அவசரப்பட்டு காலி பண்ணாங்க. அது பைபிள்ல இருக்குதா? இருக்குது. அதே அதிகாரம் பார்ப்போம். நான் சொன்ன இவ்வளவு விவரம் நீங்க பைபிள்ல பார்க்க முடியாது, இது வரலாற்று உண்மை. ஆனா சில குறிப்புகளை நமக்கு பைபிள்ல கொடுத்திருக்கிறாங்க. நம்மளால முழுமையா விளங்கி கொள்ள முடியாது. இந்த பின்னணி தெரியலைன்னா நமக்கு எல்லாம் விளங்கி கொள்ள முடியாது. அந்த 11ஆம் அதிகாரத்தை பாருங்க, 31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராவையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் போதும் பாத்தீங்களா? அவங்க அந்த தங்களுடைய கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஆண்டவர் ஆபிரகாம் காமிச்ச கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான்னு நம்ம வாசிக்கிறோம். இங்கதான் அவங்க புறப்படுறாங்க. அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு காரியம் நடந்தோம்னு வேக வேகமா கிளம்புறாங்க. முதல்ல ஆபிரகாம் சொன்னது போல கிளம்பி இருந்தா ஆரான் மரிச்சிருக்க மாட்டான். இப்ப ஆரான் மூத்த பையன் மரித்ததற்கு முழுக்க 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 காரணம் யாரு? கரெக்டா சொல்லிட்டீங்க, தேராகு தகப்பன் தான். இது போகாம இருந்தது ஒரு காரியம், இது போதாம பொடிச்சு திட்டி இருக்கிறாரு ஆபிரகாம போட்டு. என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. இதுல இருந்து ஒரு காரியம் நமக்கு நல்ல புரிகிறது. என்ன புரிகிறதுனா, கர்த்தர் ஒரு காரியம் சொல்லிட்டா அதை உடனே கேட்டு அதுக்கு அர்ப்பணிக்கிறவங்க 100க்கு 100 ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அது தாமதம் ஆயிட்டா பெரிய ஒரு இழப்பு, எதிர்பாராத இழப்பு. இது ஒரு காரணமா? ஏற்கனவே நான் சொன்னது போல கர்த்தருக்கு தெரியும் இந்த இந்த பட்டணத்தினுடைய எதிர்காலம் என்னவா மாறப்போகுது. ஆபிரகாமுக்கு தெரியாது, தேராவுக்கு தெரியாது, அந்த ஊர்ல ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தர் நம்முடைய எதிர்காலங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.